வணக்கம் நேயர்களே. இன்று நாம் 2026 கும்பராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்ப்போம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் வரை. ஆண்டின் முதல் பகுதியில் ஜனவரி முதல் மே வரை ஆழ்ந்த சிந்தனையுடன் தொடங்கும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் மன அழுத்தமும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் வரலாம். உங்களை பற்றிய விமர்சனங்கள் மனக்கசப்பை தரலாம். ஆனாலும் குரு மிதுனத்தில் இருப்பதால் அறிவாற்றலும் வாக்காற்றலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். வழிபாடுகள் புனித தல தரிசனங்கள் மன நிம்மதியை தரும். ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை குரு பகவான் கடகராசிக்கு பெயர்வதால் உங்களின் 6வது பாவத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதனால் உழைப்பும் போட்டியும் அதிகரிக்கும். தொழிலில் கடின உழைப்பு தேவைப்படும். சிலர் பணியிட மாற்றம், நிர்வாக பொறுப்பு மாற்றம் போன்றவை காணலாம். குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். கடன்கள் செலவுகள் உயரும். பண உறவு தாமதமாக கிடைத்தாலும் நிறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஜீரண குறைபாடுகள், தலைச்சுற்றல் போன்றவை தோன்றலாம். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை தருவார். ஆண்டின் இறுதி பகுதியில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெரும் மாற்றங்களும் சுகமான திருப்பங்களும் தரும். குருவின் தாக்கம் குறைந்து நல்ல முடிவுகள் உண்டாகும். கல்வி, தொழில், கலை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் திரும்பும். தூர பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடன்கள் குறையும். உறவுகளில் புரிதல் கூடும். 2026 ஆண்டில் கும்பராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் சராசரியான நிலையில் இருக்கும். ராகு ராசியில் இருப்பதால் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற சிறிய சிரமங்கள் தோன்றலாம். ஆண்டு தொடக்கத்தில் உணவு முறையில் ஒழுங்கு கடைபிடிக்காவிட்டால் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. நடுப்பகுதியில் குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியடைவதால் உழைப்பு அதிகரிப்பதினால் சோர்வு தோன்றலாம். தினசரி யோகா, பிராணாயாமம், தியானம் ஆகியவற்றை செய்வதால் ஆரோக்கியம் உறுதியாவதோடு மன அமைதி நிலை பெறும். ஆண்டு இறுதியில் உடல் மற்றும் மனநலம் இரண்டும் சீராகி புத்துணர்ச்சி திரும்பும். 2026 ஆண்டில் குடும்ப வாழ்க்கை மிதமான தொடக்கத்துடன் ஆரம்பமாகும். ஆண்டு தொடக்கத்தில் ராகுவின் தாக்கத்தால் சிறு மனக்கசப்புகள் தோன்றலாம். நடுப்பகுதிக்குள் உறவுகளில் புரிதல் மற்றும் நம்பிக்கை மீண்டும் நிலை பெறும். துணைவர் மற்றும் பெற்றோரிடையே அமைதி நிலவும். குழந்தைகள் கல்வி மற்றும் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காண்பர். ஆண்டு இறுதியில் புது வீடு, திருமண நிச்சயம், குழந்தை பாக்கியம் போன்ற நிகழ்வுகள் நிகழும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாள் புறக்கணிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் இணைந்து வீட்டில் ஒற்றுமை நிலை பெறும். ஆண்டு தொடக்கத்தில் பொருளாதாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிலைமை சீராகும். ஆரம்பத்தில் எதிர்பாராத செலவுகள் அல்லது கடன் திருப்பி செலுத்துதல் போன்ற பணிச்சுமை ஏற்படலாம். சனி பகவானின் நன்மையால் உழைப்புக்கு உரிய பலனாக வருமானம் உயரும். குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்த பின் வியாபாரம் மற்றும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆண்டு இறுதியில் சேமிப்பு அதிகரித்து பழைய கடன்கள் குறையும். சொத்து சேர்க்கை அல்லது முதலீட்டில் நன்மை கிடைக்கும். மொத்தத்தில் உழைப்பும் திட்டமிடலும் இணைந்தால் பொருளாதாரம் அடிப்படை வலுவாகும். கும்பராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் சீராக திரும்ப வர ஆரம்பிக்கும். ஆனால் புதிய இடங்கள் வாங்குவதில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் ஜூலை மாதத்திற்கு பிறகு வங்கி கடன்கள் அல்லது ஆவணங்கள் வைத்து பணம் பெறுவதன் மூலம் முதலீடு சார்ந்த முயற்சிகள் செய்வீர்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுக்கல் வாங்குதலை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த வருடம் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஜாமீன் தொடர்பான விஷயங்களில் முன்னிற்காமல் இருப்பது சிறப்பு. சனி உழைப்புக்கு பலன் தரும் நிலையில் இருப்பதால் முயற்சிகள் மெதுவாகவும் உறுதியாகவும் கைகூடும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்கு பெயர்வதால் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கி நம்பகத்தன்மையுள்ள புதிய கூட்டாளிகளை பெறுவர். ஆண்டு இறுதியில் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து பணியில் நிலைத்தன்மை ஏற்படும். மேலதிகாரிகளின் அழுத்தம் இருக்கும். ஆனால் திறமை அங்கீகரிக்கப்படும். வேலையில் மாற்றம் தேடுபவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வாய்ப்பு அமையும்.
அரசியல். ஆண்டு தொடக்கத்தில் எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். குரு பகவான் பெயர்ச்சிக்கு பின் உங்கள் பேச்சாற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் மதிப்பையும் மரியாதையும் பெறும். புதிய கூட்டணிகள் உருவாகி பெரிய தலைவர்களின் கவனம் உங்கள் மீது திரும்பும். சிலருக்கு தேர்தல் வாய்ப்பு அல்லது முக்கிய பதவி உயர்வு கிடைக்கும். ஆண்டு இறுதியில் உழைப்பும் நேர்மையும் அரசியல் உயர்வை உறுதி செய்யும். விவசாயம். ஆண்டு தொடக்கத்தில் வானிலை மாற்றம் மற்றும் நீர் பற்றாக்குறை இருந்தாலும் நிலம் மற்றும் பயிர்களுக்கு நிலைத்தன்மை கிடைக்கும். ஆண்டு இடைப்பகுதியில் கடனுதவி அல்லது அரசு மானியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பழைய நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். ஆண்டு இறுதியில் மழை சாதகமாக இருந்து பயிர் செழிப்பு உயரும். நெல், மிளகு போன்ற பயிர்களில் நல்ல விலை கிடைக்கும். உழைப்புக்கு உரிய பலனும் பண்ணைக்கு வளர்ச்சியும் நன்மையும் கிடைக்கும். கல்வி. ஆண்டு தொடக்கத்தில் மாணவர்கள் கவனத்தை திரட்டுவதில் சற்று சிரமம் அனுபவிக்கக்கூடும். மார்ச் மாதத்திற்கு பிறகு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நடுப்பகுதி சாதகமாக அமையும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள், மேடை வெளிச்சங்கள், ஊடக அங்கீகாரம் கிடைக்கும். படைப்பாற்றல் புதிய பரிணாமத்தை அடையும். ஆண்டு இறுதியில் முயற்சிகள் பாராட்டப்பட்டு விருதுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு திருமண நிச்சயங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் நன்றாக நிகழும். பணியிடத்தில் பதவி உயர்வு, புதிய பொறுப்பு வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நடத்தை மற்றும் பேச்சில் கவனம் தேவை. ஆண்டு இறுதியில் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், குழந்தைகளின் சாதனைகள் பெருமை சேர்க்கும். மொத்தத்தில் கும்பராசி பெண்களுக்கு அமைதி, நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மை நிறைந்த ஆண்டு இது. நட்சத்திர பலன்கள். அவிட்டம் 2026ஆம் ஆண்டின் தொடக்கம். தன்னம்பிக்கையின்மையுடன் தொடங்கும். ராகு நேரடியாக உங்களின் நட்சத்திர பாவங்களில் இருப்பதால் சில நெருக்கடிகள் தோன்றலாம். ஆனால் சனி உங்களுக்கு நன்மை தரும் இடத்தில் இருப்பதால் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். குரு பகவான் கடகராசிக்கு பெயர்வதால் பணியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கடின நிலைகள் தோன்றினாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும். ஆண்டின் இறுதியில் பயணங்கள், பொருளாதார முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் ஆகியவை உருவாகும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் தொடக்கத்தில் தோன்றலாம். ஆனால் செப்டம்பருக்கு பின் அமைதி திரும்பும். நரம்பு, கண் மற்றும் மூளை சார்ந்த சிரமங்கள் ஏற்படலாம். புதிய பொறுப்பு, பதவி உயர்வு அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம். வியாபாரிகள் ஒப்பந்தங்களில் கவனமாக இருங்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான மாற்றமான ஆண்டாகும். ராகு பகவான் ராசியில் இருப்பதால் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும். வேலை, தொழில் அல்லது கல்வித்துறைகளில் புதிய தொடக்கம் இருக்கும். குரு மிதுனத்தில் இருக்கும் முதல் அரையாண்டில் உங்கள் திறமை, பேச்சாற்றல், சமூக மதிப்பு அதிகரிக்கும். கடகத்தில் குரு சென்ற பிறகு உழைப்பும் அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குதல் போன்றவை உருவாகும். பழைய பிரச்சனைகள் தீரும். தலைவலி, இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்றவை வரலாம். யோகா, பிராணாயாமம் நன்மை தரும். உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். முந்திய கடன்களை அடைத்து விட முடியும். வங்கி சேமிப்புகள் உயரும். புது ஒப்பந்தங்கள், மேம்பட்ட பொறுப்புகள், அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உருவாகும். புரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு 2026ஆம் ஆண்டு அறிவாற்றலும் ஆன்மீக முன்னேற்றமும் தரும். சனி உங்கள் 2ஆம் பாவத்தில் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பான நிலைநிறுத்தப்படும். குரு கடகராசிக்கு சென்ற பின் உங்கள் உழைப்புக்கும் திட்டமிடுதலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். தொடக்கத்தில் சில மனபாரங்கள் இருந்தாலும் ஆண்டு நடுப்பகுதிக்குள் தீர்வு கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் குடும்ப அமைதி, பணவரவு உயரும். சிறு சொத்து சேர்க்கையும் போன்ற நன்மையான நிகழ்வுகள் நடைபெறும். குடும்ப உறவுகள் நல்லிணக்கத்துடன் இருக்கும். நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராசிக்கு 6இல் குரு இருக்கும் காரணத்தினால் சிறு சோர்வு, வயிற்றுப்புண் போன்றவை தோன்றலாம். உடற்பயிற்சி அவசியம். பணவரவு தொடர்ந்து இருக்கும். சொத்து சேர்க்கை, வங்கி சேமிப்பு, தங்க முதலீடு ஆகியவை நன்மை தரும். பதவி உயர்வு, வெளிநாட்டு ஒப்பந்தம், வணிக வளர்ச்சி ஆகியவை உண்டு. பரிகாரம். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும். இந்த வருடத்தில் 2 முறையாவது திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத சுவாமியை வழிபட்டு நாக பிரதிஷ்டை செய்வது கூடுதல் நற்பலன்களை கொடுக்கும். மேலும் வயதான முதியவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம்.
இந்த ஆண்டில் இருமுறை பித்ரு திதியில் தர்ப்பணம் செய்தல் மிகச் சிறந்தது. அதிர்ஷ்டம் அளிப்பவை: எண் 8, நிறம் நீலம், கருப்பு, சாம்பல், கல் நீல ரத்தினம், கிழமை சனிக்கிழமை, திசை மேற்கு, தெய்வம் நீலகண்ட சிவபெருமான் வடிவம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.